உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். பேருந்துக்குரியவர்களே, நான் உங்கள் உதச்சிக்கோட்டை விஜயன். இப்போது நாங்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இடம் உதச்சிக்கோட்டைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு மர்கண்டாவளை என்ற ஊரிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். 2 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டிட வேலை செய்து கொண்டிருக்கின்ற போது கால் தவறி கீழே விழுந்து முதுகு தண்டுவடம் முழுவதுமாக முறிந்து படுத்த படுக்கையிலே இருந்தவர் இவர்தான் மணி. இவரை நிச்சயமாக உதச்சிக்கோட்டையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரியும். அறுவை சிகிச்சை செய்து இப்போது படுத்த படுக்கையாக வீட்டிலே மிக கொடிய ஒரு வறுமையான ஒரு சூழ்நிலையை வாழ்ந்து வந்து கொண்டிருந்தார். அப்போதுதான் இவருடைய நிலையை குறித்த தகவலை இவருடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய என்னோடு சேர்ந்து இந்த சேவையிலே இருக்கக்கூடிய பல நல்லுள்ளங்கள் என்னிடம் சேர்த்து சொல்ல, அதனை நான் யாரிடம் சொன்னேன் என்று சொன்னால், இந்த குமரி மாவட்டத்திலே இயலாதவருக்கு, இல்லை என வருவோருக்கு தன்னுடைய உதிரத்தை மட்டுமல்ல தன்னுடைய உயிரை கூட கொடுப்பதற்கு தாராள ஒரு குணமாக இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு அண்ணன், மிகச்சிறந்த பேச்சாளர் என்று அனைவருக்கும் தெரியும். மிகச்சிறந்த ஒரு சமூக சேவகர். ஒன்றல்ல இரண்டல்ல 156 சேவைகளை ஏறத்தாழ 9 லட்சம் ரூபாயை பல நல்ல உள்ளங்களிடம் பெற்று இந்த ஏழை எளியவர்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அம்சி அபயகரத்தினுடைய கதவை நான் 3வது முறையாக தட்டினேன். 2 முறை அவருடைய அன்பு கதவு எனக்காக திறந்தது. 3வது முறை இந்த ஏழை, இந்த கிருஷ்ணமணி என்பவருக்காக அந்த கதவு திறக்கப்பட்டு இன்று அவரால் ரூபாய் 5000 இந்த ஏழை குடும்பத்திற்கு கொடுக்கப்பட்டதோடு மட்டும் நின்று விடாது. அவருடைய நண்பரும் மிகச்சிறந்த ஒரு மருத்துவராக இருக்கக்கூடிய அம்சி கலைவாணர் ஐயா அவரோடு இணைந்து இந்த ஏழை எளியவருக்கு இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களிலே இலவசமாக, மிக குறைந்த முறையிலே, அதுவும் இலவசமாக கூட நான் செய்யலாம் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த மருத்துவ சிகிச்சைக்கும் அவர் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்றார். இவ்வளவு பெரிய ஒரு நல்ல ஒரு உதவியை இன்னும் 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 கேளுங்கள். நிச்சயம் உங்களுக்காக இல்லை என்று வந்தால் நான் என்னிடம் இருக்கும் வரை பிறரிடம் கேட்டு நான் கொடுப்பேன் என்ற ஒரு உறுதியை கொடுத்து, எனக்காக மட்டுமல்ல இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஏழை எளியவருக்காக தன்னுடைய வாழ்க்கையை சமர்ப்பித்த அம்சி அபயகரத்துடைய நிறுவனர் ஐயா அம்சி அல்குமார் அவர்களுக்கும் மருத்துவருக்கும் இந்த சேவையை செய்வதற்கு எனக்கு வழிகாட்டியாக நின்ற என்னுடைய அன்பு நண்பர், மிகச்சிறந்த ஒரு ஓட்டுநர், வானவில் அறக்கட்டளையுடைய நிறுவனர் கனகராஜ், ராஜேஷ் மற்றும் ஏனைய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியோடு விடைபெறுகிறேன். உறவுகளே, மீண்டும் மீண்டும் இயன்றதை செய்வோம், இயலாதவருக்கு